நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3 + 2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எங்களது இனிய ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களை 2026 சிறப்பாக அமையும் என்று சொல்கிறோம். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், எழுச்சியாக இருப்பீர்கள். எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஸ்ரீ ராகவேந்திரரை நமஸ்கரித்து இந்த பதிவினை நாம் எடுக்கிறோம். விருச்சிக ராசி ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்கெல்லாம். சந்திரன் நீச்சமடையக்கூடிய இடம். கொஞ்சம் உங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்பக்கூடியவர்கள். சென்ற ஆண்டு ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம், ஒன்றும் நடக்கலையா, இந்த 2026 நல்லது நடக்குமா? நீங்கள் கேட்குறது எங்கள் செவிகளில் விழுகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் 5ஆம் இடத்தில் இருக்க போகிறார். 5ஆம் இடம் சாலிடாக இருக்க போகிறார். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர புத்திரிகள் ஸ்தானம். அப்போ என்ன அப்படின்னாக்கா, பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சுப்பா, அடுத்த பிரச்சனை கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அடிக்கடி பூர்வீகம் போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துலையோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, தொழில் பண்ணுற இடத்துலையோ இடர்பாடுகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லணும். சந்தோஷமாக இருக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு மன உளைச்சலில் நீங்கள் ஆளாயிடுவீங்க. ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது மைண்டில் உட்காரும். அப்படி ஒரு நிலை 5ஆம் இடம் அப்படின்போது சிவனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிரதோஷ காலங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கத்தான் போகிறார், 3ஆம் பார்வையாக இந்த ஓராண்டு முழுவதும் பார்ப்பார். அப்போ 7ஆம் இடம் என்பது இந்த விருச்சிகத்துக்கு என்ன, உங்களை அடுத்து எல்லாருமே 7 தான். கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் அனாவசியமாக நடக்கும். ஆனால் எல்லாருக்கும் நடக்குமா சார் அப்படின்னு பயந்துடாதீங்க. யாரெல்லாம் கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் தான் இந்த நிலை இந்த அமைப்பு இருக்கும். எல்லாருக்கும் சண்டை வரும் சச்சரவு வரும், அப்புறம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அது மட்டுமல்ல, நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவான், அவனால் கடைசியில் கெடுதலாக மாறும். பலகால நட்பு ஒரு நாளில் மறைஞ்சு போயிடக்கூடாது. அதனால்
நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து, சரி நமக்கு டைம் சரியில்லை, அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு என்னுடைய நிலை ஒன்றை பாதிச்சுதுப்பா, நீ உன்னுடைய செயலில் பாதிச்சுது அப்படின்னு நீ மனசை ஏற்றுக்கிட்டு அவரை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். நண்பர்கள்கிட்ட கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சமரசமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக செயல்பட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாந்தோண்டித்தனமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு தொழில் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நடந்தால் தொழில் எப்படி இருக்கும்? அதனால் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. இது நடந்தே தீரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எங்கு சென்றாலும் கஷ்டம்தான். வெளியில் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க ஒரு ஆஃபீஸில், அங்கே போய் டக்குன்னு உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு சரியில்லை. அதுக்காக ரொம்ப இதுவாகிடாதீங்க. அடுத்தது பாருங்கள், சனி பகவான் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா 5ஆம் இடமே அவுட்டு அப்படின்னா இப்போ 11ஆம் இடமும் அவுட்டு தான். அங்கேருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2026 நல்லது நிறைய நடக்க போகுது. வீட்டில் தேனாறு பாலாறு ஓடப்போகுது. ஆனால் நீங்கள் முகத்தளவில் பார்த்தா சந்தோஷம் என்பது துளி கூட இருக்காது. அதான் நடக்கும். சரி, மற்றபடி உங்களுக்கு ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் ஒரு சூப்பராக நல்லது பண்ணுவார். அப்போ கூட ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி தான் போவார் அவர். ஆனால் இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது பகவான் 10ல் இருக்கார். 10ல் கேது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, தொழிலில் நீங்கள் ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. வழக்கமாக தொழில் எப்படி போகுமோ அப்படித்தான் நீங்கள் அதை அப்படியே விட்டுடணும். இவ்வளோதான் ஒரு மாதம் இவ்வளோதான் டர்ன் ஓவர் ஆகுது, அந்த டர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செயல்பாடு உங்களுக்கு இருக்கணும். மற்றபடி அதிகமாக அதில் போய் வருமானம் இருக்குது, இல்லை வேறு யாரோ காசு கொடுத்தாங்க, கடன் கேட்டம் கொடுத்தாங்க, அதில் கொண்டு போய் திணிக்கணும்னு திணிச்சிங்கன்னா உங்களுக்கு கடன் காட்சிகள் தான் வரும். மற்றபடி ஏன்னா 10ல் கேது வரைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ண விட மாட்டார், தொழிலை பெருசு பண்ண விட மாட்டார், இருக்கிறத சுருக்குவார். அதை மனதில் கொண்டு இந்த தொழில் முனைவோர், தொழில் நடத்துவோர், சொந்த தொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் செய்கிறவங்க எல்லாரும், சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாரும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியா சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் நோ லிமிட்டேஷன், அதில் ஒன்றும் குறை கிடையாது. நீங்கள் உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையும். சரி, 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 8ஆம் இடத்துல ஒரு 5 மாதம், 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று ஒரு 5 மாதம், 10ஆம் இடத்துல கேதுவோடு ஒரு 2 மாதம், சுமார் மொத்தத்தில் சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த காலங்கள் குருவனுடைய பலன் எப்படி இந்த விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குரு பகவான் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் சூப்பரான பலனை பார்க்க போகிறீங்க. அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஜோசியராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆடிட்டர்ஸ், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இந்த அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், ரெகக்னேஷன் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். யூடியூப் நடத்துகிறீங்க, இல்லை யூடியூப்பில் பேசுகிறீங்க, இல்லை உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறீங்க, தொலைக்காட்சியில்
நடிக்கிறீங்க, நாடகத்தில் ரோல் பண்ணுறீங்க, நாடகம் எழுதுறீங்க, இப்படி எந்த தொழிலாக இருக்கட்டும், இலக்கியம், கலை, நாடகம் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டு. அடுத்த லெவலில் நீங்கள் போய் நிற்க போகிறீங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு கவிஞராக இருக்கிறீங்க, ஒரு 10 பாட்டு தான் பாடியிருக்கேன். இப்போ சென்ற ஆண்டுன்னா இந்த ஆண்டு ஒரு 150 பாட்டு பாடக்கூடிய நிலை இருக்கும். பின்னணி பாட்டு கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள் என்று உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரீடம் வைத்தார் போல் நல்லது நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக இந்த விருச்சிகத்தில் பிறந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணிகள் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர் கருவி, சின்ன லேப்டாப்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வச்சு நடத்தக்கூடிய தொழிலாளிகள், முதலாளிகள், அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸ் பணியாற்றுபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், பெயிண்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. செல்வம் கொழிக்கக்கூடிய ஆண்டு. சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு இருக்காது. அதுதான் உண்மை. வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும், வெளியில் பார்த்தா உங்கள் முகத்தை மற்றவங்க பார்க்க சகிக்காது. அப்படி தான் இருப்பீங்க. மற்றபடி ஆன்மீகத்தை நம்புங்கள். கடவுளின் அருளால் குருவர்களும் திருவர்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப் போகிறீர்கள். வீடு கட்ட, கிரகப்பிரவேசம் பண்ண, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண, சீமந்தம், காது கொத்து, இப்படி பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க, நல்லது நடக்க நிறைய நடக்க போகும். இதில் ஒன்றும் குறை கிடையாது. நிச்சயமாக ஒரு 70 விழுக்காடு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலனே இந்த ஆண்டு கிரகங்கள் தரப்போகிறது. இந்த 2026 சூப்பரான ஆண்டாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.